வைராகியம், மன உறுதி, இதை பற்றிலாம் பேசும்போது நமக்கு உடனே மைண்டுக்கு வர்ற ஒரு விஷயம் என்னென்னா சிங்கம் தான். அதோட கர்ஜனை, அதோட வேட்டையாடுற பண்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சிலருக்கு ஹனி பேட்ஜரை பற்றியும் மைண்டுக்கு வரும். அதாவது அதோட எதிர்த்து நிற்கிற குணம், விட்டு கொடுக்காம சண்டை போடுற முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் சிலருக்கு மைண்டுக்கு வரும். ஆனால் நான் இன்னைக்கு பேச போகிறது ஒரு சாதாரண சின்ன சிட்டுக்குருவியை பற்றி. ஆமாம், ஒரு சிட்டுக்குருவியை பற்றி. இது நம்ம டெய்லியும் பார்க்குற ஒரு பறவையாகவும் இருக்கலாம், ஆனால் இதை நம்ம அதிகம் கவனிச்சிருக்க மாட்டோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் டெப்த்தாக, இது பொறுமையாக யோசிச்சா மட்டும்தான் புரியும். இங்கே அந்த சிட்டுக்குருவியை நம்ம பார்க்க போகிற கேரக்டர் தான் ருத்துராஜ் கெய்க்வாட். அவர் தோனி இல்லை, ஜடேஜா இல்லை, சாம்சனும் இல்லை. இவர் ஒரு அமைதியான பையன். புனேலேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு ஆக்ஷனில் எடுக்கிறாங்க, வராரு, நல்லா விளையாடுறாரு. அண்ட் நீ தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து ஆர்டரும் கொடுக்குறாங்க. அவரும் அதை எடுத்துக்கிறாரு. இனிமேல் நீ தான் லீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2024 அந்த சீசனில் அவர் 583 ரன் அடித்து அந்த டீமையே ஒரு பக்கம் நிலச்சி நிற்க வச்சாலும், அந்த சீசன் முழுக்க அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணாலும் அந்த வருஷம் அந்த டீம் பிளே ஆஃப் போகல. அடுத்த வருஷம் 2025. ஸோ இந்த வருஷம்தான் அவருக்கு ஒரு சோதனையான வருஷமாக வந்துச்சு. அதாவது கவுஹாத்தியில் நடந்த ஒரு T20 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக அவருக்கு இன்ஜுரி ஆகும். அன்னைக்கு எல்போ ஃப்ராக்சர் ஆகும். 63 ரன் அந்த மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணிவிட்டு அந்த மேட்ச்லையும் தோற்றுருவாங்க. தோத்துட்டு வெளியே போவார். அன்னைக்கு அந்த மாதிரி அடி விழுந்தும் அவர் ஃபீல்டிங் பண்ணுவார். அவரோட மன உறுதியை அன்னைக்கு என்டையர் வேர்ல்டே பார்த்துச்சு. அவரோட இன்ஜுரி ரொம்ப இன்டென்ஸாக இருந்ததுனால வேற வழி இல்லாமல் கேப்டன்சி மறுபடியும் எம்எஸ் தோனி கைக்கே போச்சு. அப்போலேருந்து இந்த இன்டர்நெட் ரொம்ப வேகமாக மாறினுச்சு ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு அகைன்ஸ்டாக. அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி பத்தலை, அவரால் தோனியால் மாற முடியாது, கேப்டன்சியை தூக்கி சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ மறுபடியும் அந்த சிட்டுக்குருவியோட கதைக்கே வருவோம். இந்த சின்ன பறவையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மை இருக்கு. அது என்னன்னா, அனிமல் கிங்டம்லேயே ரொம்ப ரெசிலியண்ட்டாக தாங்கி உயிர் வாழ்கிற உயிரினங்களில் இந்த குட்டி குருவியும் ஒன்று. இப்போ சயின்டிஸ்ட் ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த சிட்டியில் இருக்க நாய்ஸ்னால இந்த சிட்டுக்குருவிங்களால் அந்த சவுண்ட் கொடுக்க முடியலை. ஸோ அதுக்காக அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கு. அதாவது பரிணாம வளர்ச்சியும் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னா, அதுங்களோட சத்தத்தை, ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுங்களோட பாட்டை மறுபடியும் இந்த நகரங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயே அதுங்க ஒர்க் பண்ணி மாற்றிருக்குங்க. அதாவது சிட்டியில் இருக்க நாய்ஸை தாண்டி அதுங்க பாட்டு பாட எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதுங்களுக்குள்ளேயே ஒர்க் பண்ணியிருக்குங்க. அது அந்த நாய்ஸை பார்த்து ஓடலை, அது இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்து சைலண்ட்டும் ஆகலை. அது அதோட பாட்டை எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி அதுக்குள்ள சேஞ்சஸை பண்ணி மறுபடியும் பாட ஆரம்பிச்சு. இன்னொரு விஷயமும் இருக்கு. சிட்டுக்குருவிங்களுக்கு பெரிய நகங்கள் கிடையாது, விஷம் கிடையாது, அதே மாதிரி பெரிய உருவமும் கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய சைக்ளோன் அடிச்சதுன்னா அது இருக்கிற கிளையை விட்டு பறந்து வேற எங்கேயாவது போச்சுன்னா பூனைகள், பருந்து, கழுகு இதெல்லாமே அதை அட்டாக் பண்ண வரும். அது பயந்து ஓடாது, மறுபடியும் அதே கிளைக்கு அந்த புயல் என்னதுக்கு அப்புறமும் தேடி வரும். இட் ஆல்வேஸ் கம் பேக் டு இட்ஸ் ஹோம். மறுபடியும் ருத்ராஜோட கதைக்கு வருவோம். IPL 2026 ஃபர்ஸ்ட் 3 மேட்சுமே தோல்வி. ஃபேன்ஸ் எல்லாரும் க்ளூலெஸ் ஆனாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே அவரோட டிசிஷன்ஸை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட சேர்த்து மைக்கேல் வாகன் லைவ்ல சொன்னார், ருத்ராஜ் கெய்க்வாட் கான்ஸ்டன்டா பின்னாடி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் தோனிக்கான எக்ஸாக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உக்காந்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. இது வெறும் ப்ரெஷர் மட்டும் இல்லை, ஹார்ட்டையே க்ரஷ் பண்ற ஒரு விஷயம். ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப காமா கம்போஸ்டா பேசினாரு. யங்ஸ்டர்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ண நம்ம அலோ பண்ணணும், அண்ட் தென் அதுக்கான ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அந்த யங்ஸ்டர்ஸை ஃபியூச்சரை நோக்கி மூவ் பண்ண வைக்கும். அந்த மொமெண்ட்ல அவர் டீம்ல இருக்க யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மொமெண்ட்ல அவர் பண்ண ஆன்சர் தான் அவரை பத்தி யாருன்னு டிஃபைன் பண்ணுது. அதாவது அவரு இந்த விஷயத்துக்காக எந்த ஸ்ட்ரெஸ் ஆகல, சுத்தில நடக்கிற எந்த விஷயத்தை நோக்கியும் அவர் ப்ரெஷர் ஆகல. காமா கம்போஸ்டா அவரு யாரையும் பிளேம் பண்ணாம, பேனிக் ஆகாம அந்த நாய்ஸ்க்கு நடுவில் அவர் ஃப்ரீக்வன்சியை மாத்திக்கிட்டாரு. அந்த சிட்டுக்குருவி மறுபடியும் பாட ஆரம்பிச்சது. இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் எதை ஃபேஸ் பண்றாருன்னு யோசிச்சு பாருங்க. 2026 IPL ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 5 டெபியூட்டன்ஸோட ஆடுறாரு. தோனி இல்லை, ரெய்னா இல்லை, எந்த ஒரு பழைய லெஜண்ட்ஸுமே இல்லை. இந்த வருஷம் அவர் ஒரு டீமை மட்டும் லீட் பண்ணல, அவர் ஒரு டிரான்சிஷனே லீட் பண்றாரு. டிரான்சிஷன் எப்பயுமே பியூட்டிஃபுல்லா தெரியற முன்னாடி அது அக்லியா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆனப்போ ஸ்டாண்ட் வித் ருத்ராஜ் கெய்க்வாட்னு ஹேஷ்டாக் போட்டவங்க எல்லாருமே இப்போ 3 தோல்விகள் வந்த உடனே கேப்டன்சியை மாத்தன்னு சொல்றாங்க. யார் ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணாங்களோ அதே ஃபேன்ஸ். இது ஃபேண்டம் பத்தி பேசுறது இல்லை, இது ஒரு சிட்டுக்குருவி புயல்னால அதோட கிளையில இருந்து பறந்து போகுது. இங்கதான் பாத்தீங்கன்னா சிங்கங்கள் கொண்டாடப்படுது,
ஹனி பேட்ஜஸ் மீமா ஷேர் பண்ணப்படுது. ஆனா இந்த சிட்டுக்குருவியை யாருமே எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா அந்த சிட்டுக்குருவி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதே கிளைக்கு அந்த புயல் தள்ளி விட்டாலும் மறுபடியும் அதே இடத்துக்கே வரும். வந்து அதோட பாட்டை பாடும். ஏன்னா இந்த டைம் அது அடாப்ட் ஆயிடுச்சு. ருத்ராஜ் கெய்காட் உடையல, அவர் மிட் அடாப்டேஷன்ல இருக்காரு. இந்த நாய்ஸ்க்கு நடுவுல, இந்த கிரிட்டிசிசம்க்கு நடுவுல அவங்களோட பாட்டை மாத்திக்கிட்டவங்க தான் நிற்பாங்க. எல்லா கம்பேக்கும் சிங்கத்தோட கர்ஜனை மாதிரி சத்தமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா சில கம்பேக் அந்த சிட்டுக்குருவி மாதிரி புயலப்போ பறந்து போயிட்டு மறுபடியும் அதே கிளைக்கு அதே இடத்துக்கு வந்து அது பாட்டு பாடி ரொம்ப சைலண்டாகவும் அந்த கம்பேக் இருக்கலாம்.